இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதான் அவங்களுக்கு பிடிச்ச புடவைய அம்மா ஸ்தானத்துல நீங்களே எடுத்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவங்க எல்லாரையும் கூட வர சொல்லிருக்கேன். இதுல எதுவும் தப்பா இருக்கா ஜனமா? இதான் என் தமிழ். எல்லாரும் தனக்காக யோசிக்கும் போது தமிழ் மத்தவங்க இடத்துல இருந்து யோசிப்பா. தமிழை பார்த்து எல்லாரும் கத்துக்கோங்க. நீங்க எல்லாருக்கும் புடவைய காட்டுங்க. சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுறேன். மீனா, அமுதா, நீங்களும் புடவை எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். எடுத்துக்கோ அண்ணி. அத்தை எடுத்துக்க சொல்றாங்களா? எடுத்துக்குவோம். அழகான புடவையா இருக்குல்ல, போய் எடுத்துக்கோ. புடவைக்காரே அதை எடுத்து புடவை எடுங்க. அதான் அந்த கலர். இதுவாமா? அப்படியே அந்த கிரேவும் எடுங்க. நல்லா இருக்குல்ல? தமிழ், ஜனமா நீ போய் அம்மா தங்கச்சிங்களெல்லாம் அழைச்சிட்டு வா. அவங்களும் புடவை எடுத்துக்கிட்டோம். இல்ல ஜனமா, பரவாயில்ல, இருக்கட்டும். சேது, நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா. சரிங்க ஜனமா. வாங்க தமிழம்மா. நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குது. இப்படியா ஒதுங்கி இருக்கிறது? ஆமா, எங்க தேனு இசைலாம்? இசை தூங்கிட்டு இருக்கா. தேனு காலேஜுக்கு போயிருக்காமா. ஓ அப்படியா, சரி சரி. எல்லாரும் புடவை எடுக்கிறோம், நீங்களும் எடுத்துக்கோங்க. இல்ல வேண்டாமா. தமிழம்மா எடுத்துக்கோங்க. தேனுக்கும் சேர்த்து ஒரு சாரியை செலக்ட் பண்ணுங்க. எடுத்துக்கோங்கம்மா. இந்தாங்கம்மா. வாங்கிக்கோங்க தமிழம்மா. ஓ, புடவை செலக்ஷன் போயிட்டு இருக்கா? சூப்பர். ஏய் கேடி, எல்லாரும் செலக்ட் பண்ணீங்களா? தமிழ் குடும்பத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. அசத்திடுவோம். நானே செலக்ட் பண்றேன். சார், இது இசைக்குட்டிக்கு. அதுக்கப்புறம் இது இது தேனுக்கு. அடுத்தது ரெட் ஆர் கிரீன். அதான் நல்லா இருக்கும். தமிழ், இது உனக்கு. அப்புறம் தமிழ், எங்க உங்க அம்மாவை காணோம்? சார், உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான கால் வந்தது. அதனால நீங்க கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறீங்களா? யாரு கால் பண்ணாங்க? மேனேஜர் சார் தான் அர்ஜென்ட்னு கால் பண்ண சொன்னாரு. நான் தான் மறந்தே போயிட்டேன்.